ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம எல்லாருமே யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஏப்ரல் 2026 பல்வேறு விதமான புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாதுகாப்பு விதிகளில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா 2FA, அதாவது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்மளுடைய பயோமெட்ரிக் கைரேகை அல்லது முக அடையாளம் வச்சு தான் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும். இன்னொன்று ஓடிபி முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாதாரண தனிநபர் பரிவர்த்தனைகளுக்கு தினசரி வரம்பு பெரும்பாலும் 1 லட்சம் தான். அது அப்படி தான் கண்டினியூ ஆகுது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதாவது பர்சன் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் மூன்றாவது நபருக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் 1 லட்சமாக தான் அதோடைய லிமிட் வந்து இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, மருத்துவம், காப்பீடு மற்றும் டேக்ஸ் செலுத்துறது, வரி செலுத்துறது, அதே மாதிரி ஐபிஓ. ஸோ இது போன்ற காரணங்களுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு யூபிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு உங்களால் 5000 ரூபா மட்டும்தான் பணம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். 5000 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இது எதுக்காக அப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸ் எந்த பேசிஸில் வச்சுருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உண்மையாலுமே கரெக்டான அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கவுண்ட், ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டட் டு 20 டிரான்சாக்ஷன்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20 டிரான்சாக்ஷன் மேலே ஒரு நாளைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்துருக்குது ஏப்ரல் 2026 நெக்ஸ்ட்டு இப்போ ஏடிஎம்மில் யூபிஐ மூலமாக நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இலவச வரம்பிற்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ரீ லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு 5 தடவை தான் பணம் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 23 ரூபா அந்த மாதிரி வந்து மீன்ஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க. அது கூடவே வந்து டேக்ஸும் வசூலிக்கிறாங்க. அந்த வகையில் யூபிஐ மூலமாக நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போதும் இதற்கான லிமிட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறது. இப்போ நீங்கள் எந்த ஒரு யூபிஐ ஆப் பயன்படுத்தினாலும் அந்த ஆப் மூலமாக நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 தடவை தான் நீங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி லிமிட் கொண்டு வராங்கன்னா, சர்வர்ஸ் வந்து ஓவராக லோட் ஆகுது. இதனால் அவங்களுடைய காஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி பல்வேறு வகையான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்கௌண்ட் லிங்கிங், இப்போ எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஒரு யூபிஐ ஆப்பில் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் 25 பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெருசாக இருக்குது. பட் 25 பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நம்ம அதிகபட்சம் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து லிங்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 4 ஹவர் ரூல் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் பணம் அனுப்பும் போது ஏதாவது இஷ்யூ ஆகிருக்கு, இல்லை பணம் வந்து டிரான்சாக்ஷன் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து 4 ஹவர் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 மணி நேரத்தில் அந்த செர்டன் யூபிஐ ஆப் வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் செக்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறோம், பட் அதனால் பெண்டிங்லேயே இருக்குது, டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸை நம்ம 3 டைம் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வித் 90 செகண்ட் கேப் பிட்வீன் அட்டம்ப்ட்ஸ். ஒரு அட்டம்ப்ட்டுக்கு இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கும் 90 செகண்ட் கேப் விட்டு தான் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ டெபிட் டைமிங், அதாவது இப்போ நம்ம இன்சூரன்ஸுக்காக இருக்கட்டும், வேறு எதுக்காவது ரீசார்ஜுக்காக இருக்கட்டும், நம்ம ஆட்டோ டெபிட் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் டிரான்சாக்ஷன் எல்லாமே பகல் டைமில் நடக்காது. ஒன்லி காலைல 10 மணிக்கு முன்னாடி, அதே மாதிரி நைட்டு 9:30 அப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் P2P பேமெண்ட்ஸ் வந்து யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. அதுவே வந்து மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜஸ் ஃபீஸ் வந்து வசூலிப்பாங்க. அது யார்கிட்டருந்து மோஸ்ட்லி வசூலிக்கிறாங்கன்னா மெர்ச்சன்ட்டுன்னு தான் வசூலிப்பாங்க. மெர்ச்சன்ட் இந்த சென்ஸ் நம்ம இப்போ டிமார்ட்டுக்கு போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அதெல்லாமே மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் கேட்டகரியில் வந்துடும். அதே மாதிரி யூபிஐ மூலமாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது உங்களுடைய யூபிஐ ஆப் பின்னை பயன்படுத்தியோ அல்லது உங்களுடைய கைரேகை பயன்படுத்தியோ பணம் டிரான்சாக்ஷன் ஆகும்போது அதுக்கான முழு பொறுப்பும் அந்த வாடிக்கையாளர் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூபிஐ ஆப் பயன்படுத்துகிற நம்ம தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது.
அதே மாதிரி டிரான்சாக்ஷன் மேட் ஃப்ரம் ஏ ரெஜிஸ்டர் மொபைல் ஃபோன். உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் ஃபோன் அந்த சிம் கார்டு அதில் தான் இருக்கும். அப்போ தான் யூபிஐ ஆப் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் ஃபோன்லேருந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம தான் வந்து பொறுப்பு, அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூபிஐயில் உங்களுக்கு யாராவது பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அதை எனக்கு நீங்கள் காசாக எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கிற பட்சத்தில் ஓகே எடுத்து கொடுங்க. பட் வெளிநபரோ இல்லை வேறு யாராவது வந்து ஒரு பல்காக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை எனக்கு அமௌண்ட்டாக எடுத்து கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அது டேக்ஸ் கேட்டகரியில் வந்துடும். ஸோ வரி உங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போது தனித்தனி யூபிஐ ஆப் வச்சுக்கோங்க. வணிக ரீதியான பண பரிமாற்றங்களுக்கு தனி யூபிஐ ஐடியாகவும் சொந்த பயன்பாட்டிற்கு தனி ஐடியாவும் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா மிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.